அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க, 21 லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க. எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசுடைய சப்ஜெக்ட். அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா? ஒரே மாநிலத்தில் ஆட்சி நடத்தும் திமுகவிற்கு எப்படி தேர்தல் பத்திரம் மூலம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வந்தது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக ஆட்சி நடத்தும் 18 மாநிலங்களிலிருந்து எப்படி இவ்வளவு பணம் என்று அனைவரும் கேள்வி எழுப்பும் நிலையில், எப்படி ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்தும் திமுகவிற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க, 21 லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க. எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும்? மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க, எதுக்கு 3300 கோடி ரூபாய் பணம் வேணும்? மேலும் சிஏஏ சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அல்ல என்றும், முதல்வர் ஸ்டாலின் 35 பக்கம் கொண்ட சிஏஏ சட்டத்தை முழுமையாக படிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம், யாருக்கும் எதிரானது கிடையாது. குறிப்பாக 2014 பற்றி நிறைய பேசியாச்சுனே, அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் சிஏஏ சட்டத்தை விடமாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர்கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசுடைய சப்ஜெக்ட். அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா?